ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிராம்பிளர் 440 அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிரிப்பிங்ஸ்க்குலாம் வந்து சொல்லவே தேவையில்லை. அல்டிமேட்டு வந்து இது மாதிரி வந்து ஒரு 5 mm வந்து கொஞ்சம் கூட வரும். 5 mm இவ்வளோ கூட வரும். ஸோ சேம் இன்ஜின் தான், பட் போக் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்கிராம்பிளர் 440. ஸோ நம்ம 2 நாளாக வந்து ஸ்கிராம்பிளர் 440 தான் வந்து ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ அதனால கொஞ்சம் டஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால இது பற்றி இதுவும் கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நல்லா ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 2 months முன்னாடியே வந்து வண்டி வந்துருச்சு. ஆனால் நம்ம கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வண்டியை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. பட் நம்ம வந்து இருந்தது, பட் நம்ம ரிவ்யூ பண்ணாம தான் வச்சிருந்தோம். பட் இருந்தாலும் அப்பப்போ ஓட்டி பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ என்ன இஷ்யூ ஏது இஷ்யூன்றது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஸ்பெக் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல ஷூட் பண்ணுற சவுண்ட் இருப்பாங்க. ஸோ இந்த மாடலில் கொஞ்சம் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ என்ன ஸ்பீடு வந்துச்சு அப்படின்னு. ஸோ நம்ம செகண்ட் கியருக்கே வந்து கிட்டத்தட்ட 60 வந்து டச் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் பவர் இதெல்லாமே வந்து ப்ரீவியஸ் ஜெனுக்கு, தட் மீன்ஸ் அந்த டார்க்கு கொஞ்சம் பவர் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பழைய 411 இன்ஜின் தான். ஸோ சேம் இன்ஜின் தான், பட் போக் சைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. போக் சைஸ் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸோ வண்டி வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டார்க் பேஸில் பார்க்கும்போது ஒரு 2 nm, ஸோ பவர் சைஸில் ஒரு 1.5 கிட்டே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் 411 கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இங்கே இன்ஜின் வந்து 440 தான். ஸோ இங்கே வந்து நமக்கு யூஎஸ்டி கொடுக்கல, ஸோ டெலிஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியுது. பட் அதுக்குன்னு இந்த மாதிரி கல்லில் விடும்போது ஒரு சில பைக்ஸ், ஈவன் கேடிஎம் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி வைப்ரேஷனா இல்லை அந்த குட்டி அந்த ரெஸ்பான்ஸா அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்க்கே 45, 80 பைட்ஸ் செகண்ட் கியர்க்கே. ஸோ இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த பண்ணியிருக்காங்க அப்படின்றது. பட் ஹிமாலயன் அளவுக்கு உங்களுக்கு பவர் இருக்கா, ஹிமாலயன் அளவுக்கு இது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் அளவுக்கு இல்லை. ஸோ ஹிமாலயன் வந்து அது வேற கான்செப்ட். ஸோ அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அட்வென்ச்சரு, புது இன்ஜின் அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு இது ஓகே. அண்ட் ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க சீரியஸாகவே. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் இதில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இந்த ஸ்லீக்கான இதுதான், இந்த ஸ்லீக்கர் பார்த்தீங்களா, இந்த இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. பட் அட்வென்ச்சர்ஸ், யூஎஸ்டி, ஸோ டிஎஃப்டி இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருந்ததுனால நம்ம வந்து 450 எடுத்துட்டோம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிரிப்பிங்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, அல்டிமேட்டு. அண்ட் சீட் ஐட்டமே கூட பார்த்தீங்கன்னா 200 ஆகுது, நம்ம 195, எஸ் 195 தான் இது. ஸோ நமக்கு வந்து ஹிமாலயன் வந்து ஒரு 5 mm வந்து கொஞ்சம் கூட வரும். ஸோ 5 mm இவ்வளோ கூட வரும், பட் இதில் வந்து கொஞ்சம் கம்மி. அண்ட் ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இருக்கு. ஸோ நம்ம டாப் ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக பைபாஸ் இருக்கு, பைபாஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் 100ன்றது பேசிக்காகவே வந்து நல்ல எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து நம்மளால ரீச் பண்ண முடியுது. ஸோ முந்தி போகிறதுக்கு அண்ட் கார்னரிங்ஸ்க்கு இதுக்கெல்லாமே வந்து நல்லாவே இருக்கு இங்கே. அண்ட் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஏபிஎஸ் தான், ஏபிஎஸ் என்னபிள்டு. நம்ம வந்து ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மேபி நம்ம ஆஃப் ரோட் போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஏபிஎஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்கில் மட்டும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் நமக்கு இங்கே பட்டன் இருக்கு, பட்டன் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அண்ட் அது போக இது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து அலாய் வீல்ஸ் தான். ஸோ இதுலேயுமே ஸ்போக் வீல்ஸ் இருக்கு, ஸ்போக் வீல்ஸ் வித் டியூப் டயர்ஸோட வரும். இது அலாய் வீல்ஸ் வித் டியூப்லெஸ் டயரு. ஸோ நம்ம கிளட்ச் பிடிக்கும் போது கிளட்ச் கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு, ரொம்ப ஹார்டுன்னு சொல்ல முடியாது. நான் யூஸ்வலாக 2 விரல் யூஸ் பண்ணுவேன். ஸோ 2 விரல் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நம்மளோட நாடி நரம்பெல்லாம் பட்டச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அண்ட் கீருமே பார்த்தீங்கன்னா சேம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கு, ரொம்ப ஹார்டு கிடையாது. அதாவது ஹிமாலயன்ல சாஃப்டாக ஓட்டிட்டு இதில் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கு எனக்கு. நாமே உட்கார வைக்கலன்னா பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் சின்னதுங்க. நம்ம ஹிமாலயன் மாதிரி கொஞ்சம் பெருசு கிடையாது, இந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனாலதான் அவரையும் ஏற்றலை. அது இல்லாமல் பின்னாடி நம்ம பேகெல்லாம் வர மாட்டிருக்கோம். ஸோ அவரை உட்கார வச்சோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனாலதான் அதுக்காக மனசாட்சி இல்லாதவன் அப்படின்னு திட்டி விட்டுறாருங்க. அண்ட் பேக்ல பார்த்தீங்கன்னா லிங்க் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ லிங்க்ன்றது வந்து கீழே சின்னதாக ஒரு கனெக்ஷன் வரும், அதுல இருந்து மோனோஷாக் வரும். ஸோ ஈவன் நம்ம அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம். ஆனா சீரியஸா ஹிமாலயனா இதுவான்னு கேட்டீங்கன்னா நான் ஹிமாலயன் போங்கன்னு சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா இதுல கொஞ்சம் பை டிஃபால்ட்டாவே
ஸ்டார்டிங்ல வரும்போது கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்தது. ஸோ இப்போ வந்து இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி தான் இப்போ ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும்போதே வந்து நல்லா பைக்கை கொண்டு வந்திருக்காங்க. இஷ்யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வந்து இதுல வந்து காயில் இஷ்யூஸ் இருந்தது. அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்றதுல, ஸோ வண்டி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஆஃப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ இன்னும் அந்த பிரச்சனைகளை பத்தி டீட்டெயிலா ஸ்பெக் வீடியோல பேசியிருக்கேன், நீங்க அங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால இதை வந்து கொஞ்சம் லைட்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாமளும் 2 months வந்து எடுக்கல. ஸோ இனிஷியலா எடுக்கும் போது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்றதுனால ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா வண்டி எடுத்து டெஸ்ட் பண்ண முடியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு சில விஷயங்கள் இதுல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கீர் சொல்லிட்டோம், பிரேக். ஆமா, பிரேக்கிங் பத்தி. ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஓகே, ரீசெண்ட் லெவல்ல தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டியூல் ஏபிஎஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பள்ளம் தான். அண்ட் எக்ஸாஸ்ட். ஸோ எக்ஸாஸ்ட் நோட்டு வேற லெவலுங்க, சீரியஸாவே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. இந்த இஷ்யூ ஒன்று இருக்கு, இங்க பாருங்க. 5th கியர்ல தான் இருக்கும். தெரியாம கால் இது பட்டுச்சு அப்படின்னா ஆக்சுவலி நியூட்ரல் போயிடும். ஸோ இந்த ஒரு இஷ்யூ வந்து இருக்கு. ஸோ ஃபால்ஸ் கியரிங் இது ஆக்சுவலி வந்து சரி பண்ற பிரச்சனை தான். பட் ப்ரீவியஸ் ஜென்ல இந்த மாதிரி இஷ்யூ ஒரு இஷ்யூ இருந்தது. ஸோ இந்த வண்டியில இந்த இஷ்யூ இருக்கான்னு தெரியல. நம்ம ஊருக்கு வந்தாச்சு. ஸோ உங்க பம்பை செக் பண்ணுறதுக்குன்னே ஒரு இடம் இருக்கு. ஓகே, இங்கே எந்த ஊர்ல இந்த மாதிரி பம்பு பார்த்துருக்க மாட்டீங்க. எங்க ஊர்ல மட்டும் இந்த மாதிரி பம்பு இருக்கும். ஸோ கீழே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 200 mm. ஸோ 200 mm போது ஸோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அசால்ட்டாக அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்துடும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இதுதான் எங்கே வெளியே எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ போட்டாச்சா. ஸோ நம்ம இது எக்ஸாஸ்ட் நோட் நான் சொன்னேன்ல. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் பார்க்கலாம். எக்ஸாஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து வந்திருந்தாலும் அப்படியே நேராக வந்து இங்கே மேலே வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வாட்டரில் தண்ணி கிண்ணியில் விட்டு எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேணும்னு நினச்சோன்னா அந்த மாதிரி இதுக்கு கொஞ்சம் மேலே அப்ரோட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எல்லாமே ஸோ ஃபிட் புக்ஸ் எல்லாமே கூட நல்லா சாலிடாக இருக்குது. அண்ட் பை டிஃபால்ட்டாகவே வந்து கிராஷ் கார்டு, இந்த மாதிரி ஒரு கிராஷ் கார்டு நார்மலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல விஷயம்தான். இந்த விக்கெட்ஸ் பார்த்தீங்களா, திருப்பி காட்டுறாங்க, கேளுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து போன ஜென்னுக்கு இந்த ஜென்னுக்கும் ஃப்ரேம்ஸ் கூட நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரேம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இடத்துல வந்து இஃப் இன்கேஸ் நம்ம லக்கேஜ் மாட்ட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம லக்கேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைடில் லக்கேஜஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு இந்த பக்கம் எப்படின்னு தெரியல. ஸோ இந்த பக்கம் நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம அடிஷ்னலாக இன்னொரு 2 இது ஆட் பண்ணி டைரெக்டாக கொடுத்துக்கலாம். பட் அதுக்குமே கழட்டுறது பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கழட்டுறது இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஜஸ்ட் பைபாஸில் ஒரு ஸ்பீட் ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே ஜஸ்ட் போகிறது தான். ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளஸ் நம்ம தம்பிமார்கள்லாம் வர்றாங்க, எம்டியும் வருது. கொஞ்சம் அப்படியே போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியது தான். ஸோ ஆக்சுவலி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போதைக்கு ஸ்பீடோமீட்டர் ஓடிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம நார்மல் அனலாகில் கொடுத்துறாங்க. டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா கீரு, ட்ரிப், அப்புறம் டைம், அப்புறம் ஃபியூவல் எவ்வளோ இருக்கு அப்படின்றது மட்டும் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ முழுக்காத வரைக்கும் வந்து வண்டி நல்லா தான் நம்ம போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு நாள் தனி செப்பரேட்டாக மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துடலாம். பைபா ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால் நம்ம இங்கே மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அண்ட் ரிலேபிள் எவ்வளோ போகுது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கியரு 45, செகண்ட் கியருக்கு 80, தேர்ட் கியருக்கு 100, ஸோ ஃபோர்த் இருக்கு 120 டச் பண்ணிடுச்சு. ஆனா நம்ம ஏர் கனெக்ஷன்ஸ் இல்லாதனால நமக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது. ஆக்சுவலி வண்டியில கொஞ்சம் ஷேக்னஸ் தெரியுது நம்ம 120 டச் பண்ணும்போது. ஆக்சுவலா இப்போவே வந்து நம்ம 130 வரைக்கும் டச் பண்ணிட்டோம் 50 கியர்ல. அடுத்த 60 கியர் வந்து ஆக்சுவலா நமக்கு கொஞ்சம் லைட்டா ஒரு வாப்லிங் தெரியுது. ஆக்சுவலா வண்டி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 120 போகும்போது 130 வரைக்கும் கூட ஓகே தான்.
பட் ஒரு பீரியட்ல வந்து நல்லா வாபிள் ஆகுது. ஸோ அதனால நமக்கு ஏன்னா வெயிட் கொஞ்சம் கம்மி தான், தட் மீன்ஸ் ஹிமாலயன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஸோ அப்படி இருக்கும்போது வண்டியோட ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் மேல போகும்போது வண்டி இப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா அப்படியே ஆடுது. ஆனா நல்லா வெயிட் தான். ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச 190 சம்திங் வந்துடும் நினைக்கிறேன். 190 186 சம்திங் வந்துருது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி இஃப் இன் கேஸ் இதுல போய் நிப்பாட்டுறோம் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்து வண்டி பின்னாடி கொஞ்சம் இழுக்கிறதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் வெயிட் தான் எல்லாமே. ஸோ இந்த எஃபோர்ட் வந்து தெரியுது. பட் விஷயம் வந்து என்னன்னா ஹைவேஸ்ல ஸ்பீட்ல போகும்போது வண்டி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆடுது. பட் ப்ரீவியஸா சொல்லியிருந்தாங்கல்ல, நமக்கு ஒரு பிக்கப் இல்ல, ஒரு ஹைவேல போறோம் அப்படின்னா ஹைவேல வந்து கொஞ்சம் நல்ல ஸ்பீட் இல்ல அப்படின்றது பழைய 411 கம்ப்ளைண்டா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதுல கவலைப்பட தேவையில்ல. ஸோ நம்ம புஷ் பண்ணி போனா போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இந்த ஸ்பீடோட நம்ம முடிச்சுப்போம். ஸோ அது தவிர்த்து மிச்சப்படி வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. ஸோ சாரி கார்டு வந்துருச்சு. ஸோ லிங்க்டின் சொன்ன அண்ட் ஆஸ் வெல் அஸ் நமக்கு வந்து சென்டர் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே வந்து பை டிஃபால்ட்டாவே இதுல இருக்கு. அண்ட் ஸோ நம்ம ஏபிஎஸ் மட்டும் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான லாங் பிரஸ் பண்ணா ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் நம்ம டிப் சேஞ்ச் பண்றதுக்கு இங்க அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பார்த்துக்க இங்க மட்டும் எல்டி, மிச்சம் எல்லாம் ஹாலோஜன் தான். ஸோ எஸ் சேம் ஆஸ் வெல்ஸ் தான். ஸோ இது வந்து ஆயில் கூல் இன்ஜின். ஸோ ஆயில் கூல் இன்ஜின் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏர் அண்ட் ஆயில் கூல் இன்ஜின். ஸோ ஃபின்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஏர் ஆயில் கூல் இன்ஜின் வந்து இதுல இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட எல்லாமே முக்கியமா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். பட் இஃப் இன் கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ என்னென்ன இஷ்யூஸ் இருந்தது அப்படின்றத வந்து நான் வந்து தனியாக ஸ்பெக் வீடியோ பேசியிருக்கேன். ஸோ நீங்க அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ பை.